الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. इन आयात का तर्जुमा है कि ऐ वो लोगों जो ईमान लाए இந்த வசனங்களின் பொருள், நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்கென்று எதனை அனுப்பியுள்ளது என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிகின்றான். அல்லாஹுவை மறந்தவர்களைப் போல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அவர்கள் மறந்ததனால் அவன் அவர்களை தங்களையே மறக்கும்படி செய்துவிட்டான். அவர்களே கட்டுப்படாதவர்கள் ஆவர். அல்லாஹு தாலா நம்பிக்கை கொண்டவருக்கு அடிப்படை நிபந்தனையாக இறை அச்சத்தை வைத்துள்ளான். இதனை பற்றிய எண்ணற்ற வசனங்கள் திருக்குர்ஆனில் உள்ளன. அதில் இறை அச்சத்தை மேற்கொள்ளுங்கள், இறை அச்சத்தில் நிலைத்திருங்கள் என்று கூறியுள்ளான். அல்லாஹ் இந்த அறிவுரையை பல்வேறு வகையில் கூறியுள்ளான். பல்வேறு கட்டளைகளும் உள்ளன. அந்த கட்டளைகளின்படி செயல்படக்கூடியவர்களை இறையச்சத்தின்படி செயல்படக்கூடியவர் முத்தக்கி என்று கூறியுள்ளான். மேலும் கட்டளைகளின்படி செயல்படாதவர்களுக்கு அவர்களது முடிவை குறித்து அச்சமூட்டியிருக்கின்றான். தக்வா என்பது என்ன? இதனுடைய பொருளை சுருக்கமான வார்த்தையில் கூறுவதாக இருந்தால் அதனுடைய சாராம்சம் என்னவென்றால், திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளதிலிருந்து பார்த்தோம் என்றால், இறை விருப்பத்திற்கு அனைத்தை விடவும் முக்கியத்துவம் அளிப்பது, இறைவனை ஏகனாகவும் அனைத்து ஆற்றல்களும் உள்ளவனாகவும் கருதி அவனது உரிமையை நிறைவேற்றுவது, மேலும் அவனது விருப்பத்தினை பெறுவதற்காக அவனது படைப்பினங்களுக்குரிய உரிமையை செலுத்துவதாகும். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதனை ஓரிடத்தில் இவ்வாறு கூறியுள்ளார்கள்: இறைவனுடைய அமானத்துகளையும் நம்பிக்கையின் உடன்படிக்கையையும் முடிந்தவரை பேணி பாதுகாப்பது, தலை முதல் பாதம் வரை உள்ள ஆற்றல் மற்றும் உறுப்புகளில், அதாவது வெளிப்படையாக கண்கள், காதுகள், கைகள், கால்கள் போன்ற பிற உறுப்புகளும், உட்புறமாக உள்ளம் போன்ற ஆற்றல்களும் ஒழுக்கங்களும், இவைகளுக்கு எந்த அளவு ஆற்றல்கள் உள்ளனவோ அவற்றை தக்க சமயத்தில் தேவைக்கேற்ப சரியாக உபயோகப்படுத்துவது, அனுமதிக்கப்படாத இடங்களிலிருந்து தடுப்பது, அவற்றின் மறைவான தாக்குதல்களிலிருந்து கவனமாக இருப்பது, இதனுடன் அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவது,
ஆகியவை மனிதனின் ஆன்மீகத்தின் அனைத்து அழகும் சார்ந்துள்ள வழியாகும். ஆக இந்த தரத்தை தான் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தும் உள்ளார்கள், நம்மிடம் பார்த்தும் உள்ளார்கள். நான் சில ஜுமாக்களுக்கு முன்பு அமானத்துகளையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் ஊட்டியிருந்தேன். இவற்றை நிறைவேற்றுவது ஈமானுடன் தொடர்புடையதாகும். பொறுப்பாளர்களை குறித்து அன்று பேசப்பட்டது. நான் இன்று இதனை குறித்து மேலும் எடுத்துரைக்கின்றேன். இன்றைய காலத்தில் நம்பிக்கை கொண்டவர்களில் அகமதிகள் நற்பேறு பெற்றவர்கள் ஆவார்கள். அவர்களுக்குத்தான் நுட்பமாக இறைவனுடன் கொள்ள வேண்டிய தொடர்பு பற்றி கூறப்பட்டுள்ளது. இது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மீது செய்த மாபெரும் கருணையாகும். அவர்கள் மிகவும் விளக்கமாக ஒரு முஃமின் இறை நெருக்கத்தை பெறக்கூடிய படித்தரங்களை எடுத்துரைத்துள்ளார்கள். நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய தரமும், அது நன்மையின் தரமாக இருந்தாலும் சரி, புரியும் திறனாக இருந்தாலும் சரி, அறிவு மற்றும் ஞானத்தின் தரமாக இருந்தாலும் சரி, வெவ்வேறாக இருக்கிறது. எல்லோருக்கும் ஒன்று போல் இருப்பதில்லை. ஆகையால் எல்லோருக்கும் கட்டளை என்னவென்றால், தனது சக்தி மற்றும் ஆற்றலுக்கேற்ப உச்சம் வரை அல்லாஹுடன் செய்த உடன்படிக்கை மற்றும் அவனது அமானத்துகளை எட்ட வையுங்கள். ஒவ்வொரு முஃமினும் முயற்சி செய்து இந்த உச்சத்தை அடைவதன் பக்கம் கவனம் செலுத்தினால் தக்வாவின் வழியில் செல்லக்கூடியவராக கருதப்படுவார். கை, கால், கண், காது போன்றவைகள் உபயோகப்படுத்தப்படுகின்ற போது இவற்றை சரியாக உபயோகப்படுத்த கட்டளை உள்ளது. மேலும் எந்த காரியங்களை செய்வதிலிருந்து அல்லாஹ் தடுத்துள்ளானோ அதிலிருந்து தவிர்ந்திருப்பது கடமையாகும். இந்த வெளிப்படையான உறுப்புகள் படைப்பினங்களின் உரிமைகளை செலுத்துவதற்கு மட்டும் கிடையாது. இவைகளுக்கு மட்டும்தான் கட்டளை உள்ளது, இவைகளின் மூலம் படைப்பினங்களின் உரிமையை நிறைவேற்ற வேண்டும் என்பது கிடையாது. அல்லது படைப்பின உரிமையை நிறைவேற்றாமல் குறை இருப்பது போன்றவற்றின் மூலம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பது மட்டும் கிடையாது. மாறாக பல காரியங்கள் உள்ளன, அவற்றுடன் படைப்பினங்களுக்கு நேரடியாக தொடர்பு எதுவும் இருக்காது. அவற்றின் மூலம் படைப்பினங்களுக்கு எந்த விதமான நன்மையும் தீமையும் ஏற்படுவதில்லை. நாம் ஆழ்ந்த பார்வையுடன் பார்த்தோம் என்றால், மனிதன் செய்யக்கூடிய சில செயல்கள் தனக்கே நன்மை மற்றும் தீமைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் அதை செய்வதற்கும் தவிர்ந்திருப்பதற்கும் கட்டளையிட்டுள்ளான். தவிர்ந்திருப்பதனை பற்றிய கட்டளை இருக்கும் போது அதனை மனிதன் செய்தான் என்றால் அல்லாஹுவினால் ஏற்படுத்தப்பட்ட எல்லைகளை மீறுபவராகி விடுகின்றார். அல்லாஹ் ஏற்படுத்திய தடைகளை உடைப்பவராகி விடுகின்றார். மேலும் செய்வதனை குறித்துள்ள கட்டளை ஒன்றை செய்யாமல் இருந்தால் மனிதன் இறைவனுக்கு கட்டுப்படுதலிருந்து வெளியேறுவனாகி விடுகின்றான். ஆக மனிதன் இறைவனது கட்டளைக்கு மாற்றமாக செயல்களை செய்து இறைவனால் நியமிக்கப்பட்ட எல்லைகளை உடைத்து தக்வாவில் இருந்து தூரம் விலகி சென்று விடுகின்றான். மேலும் எந்த அளவு தக்வாவில் இருந்து விலகி செல்கிறாரோ அந்த அளவு அவர் ஷைத்தானுடைய மடியில் வந்து விடுகிறார். இதனால்தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஒரு மூமின் என்பவர் இறைவனது விருப்பத்திற்கு மாற்றமாக செயல்படாமல் இருப்பார் என்பது மட்டும் கிடையாது. மாறாக மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஷைத்தானின் தாக்குதலிலிருந்து கவனமாக இருக்க வேண்டும். தாக்கிவிடாதபடி எந்த நேரமும் ஷைத்தானின் தாக்குதலின் பக்கம் கவனம் இருக்க வேண்டும்.
இந்த கவனத்தின் மூலம் ஷைத்தானின் மறைவான தாக்குதலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தானுடைய தாக்குதல்கள் பல்வேறு வழிகள் மூலம் நடைபெறுகிறது. இந்த காலத்தின் கண்டுபிடிப்புகளில் பல தானாகவே மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக உள்ளது. நல்ல நோக்கத்திற்கு பயன்படுத்தப்படுவதற்கு பகரமாக ஷைத்தானுடைய தாக்குதல் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளது. அல்லது ஷைத்தானுடைய தாக்குதல் நடைபெறக்கூடிய இடங்களில் அது பயன்படுத்தப்படுகிறது. இபாதத்துகளிலிருந்து தூரம் இழுத்து செல்லக்கூடியதாக அது இருக்கிறது. ஒழுக்கத்தில் தீய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. வெளிப்படையாக மனிதன் இது எனது சொந்த விஷயங்களாகும் என எண்ணுகின்றான். நான் சூதாடுகின்றேன், இரவு வெகு நேரம் வரை இன்டர்நெட்டில் படங்களை பார்க்கின்றேன், டிவி பார்க்கின்றேன், மேலும் இது போன்ற வேலைகளை செய்கின்றேன். மனிதன் செய்யக்கூடிய பல தவறான வேலைகளை செய்கின்றான். இதனால் மற்றவர்களுக்கு என்ன? அவரது இந்த எண்ணத்தின்படி இதன் மூலம் மற்றவர்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை. ஏனென்றால் இதன் மூலம் யாருக்கும் அவர் நேரடியாக தீங்கு இழைப்பதில்லை என்று எண்ணுகிறார். ஆனால் இறைவனது விருப்பத்திற்கேற்ப இல்லாத, இறைவனது விருப்பத்திற்கு எதிராக உள்ள தவறான செயல்கள் இறைவனது இபாதத்துகளிலிருந்து அவரை தூரம் விலக்கிவிடுகிறது. அல்லாஹு தாலாவின் உரிமைகளை செலுத்துவதிலிருந்து தூரம் விலக்கிவிடுகிறது. மேலும் அடியார்களின் உரிமைகளை செலுத்துவதிலிருந்தும் தூரம் விலக்கிவிடுகிறது. இந்த நாடுகளில் மது, சூது, இன்டர்நெட், மோசமான வீணான திரைப்படங்கள், தீய நட்பு போன்றவை வீட்டை அழிப்பது மட்டுமல்லாமல் இளைஞர்களை தவறான வழியில் செலுத்தி இறைவனது இருப்பில் நம்பிக்கை கொள்வதிலிருந்து விலக்கி முழு சமுதாயத்திலும் நோய் பரவுவதற்கு அவர்களை காரணமாக்கி விடுகின்றது. ஆக இறைவன் கூறுகின்றான், உங்களது ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு சிந்தனையையும் இறை விருப்பத்திற்கேற்ப தகுந்த நேரத்தில் உபயோகிப்பது உங்களை தக்குவாவில் முன்னேற செய்கிறது. இதற்கு எதிரான செயல்கள் உங்களை ஷைத்தானின் மடியில் தள்ளிவிடுகிறது. ஷைத்தானின் மடியில் விழக்கூடியவர் நிச்சயமாக நஷ்டவாளி ஆவார். இந்த வசனங்களில் இதனுடைய மொழியாக்கத்தையும் நீங்கள் கேட்டீர்கள். இதில் அல்லாஹு தாலா கூறுகின்றான், நம்பிக்கை கொண்ட பின்னர் தக்வாவை மேற்கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவின் அச்சத்தை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த உலகம், அதனுடைய பொலிவு, பளபளப்பு, சுகபோகங்கள் போன்றவையே எல்லாம் என்று ஆகிவிடக்கூடாது. மாறாக அல்லாஹுவின் விருப்பத்திற்காக நீங்கள் என்ன அமல் செய்துள்ளீர்கள் என்பதனை பாருங்கள். அல்லாஹுவின் விருப்பத்தினை பெறுவதற்காக செய்யப்பட்ட செயல்கள் மட்டுமே மறுமையில் பயனளிக்கக்கூடியதாகும், இவ்வுலகிலும் பயனளிக்கக்கூடியதாகும். உலகின் அனைத்து பொலிவுகளும் சுகபோகங்களும் இவ்வுலகிலேயே நின்று போய்விடக்கூடியவையாகும். ஆக தன்னை ஆய்வு செய்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் மனிதன் தன்னைத்தானே கவனமற்று இருப்பதுதான் பாவங்களின் ஆணிவேராகும். இறைவனை மறந்து விடுகின்றான். மறுமையின் நிலையான வாழ்வில் அல்லாஹுவின் அருள்களுக்கு வாரிசாக வேண்டுமென்றால் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவாறு அவனது விருப்பமான பாதைகளை தேடுவது அவசியமாகும். தனது பிறப்பின் நோக்கத்தினை கண்டறிவது அவசியமாகும். நான் ஓதிய முதல் வசனம் திருமணத்தில் ஓதப்படக்கூடிய வசனங்களில் ஒரு வசனமாகும். அல்லாஹு தாலா தானாகவே மனிதனுக்கு மறுமையின் சிந்தனை பற்றி கவனமூட்டுகின்றான். அத்துடன் பிறக்கக்கூடிய சந்ததிகளின் தர்பியத், அவர்களை உலகத்திற்கு பகரமாக
நன்மையில் முன்னேறுபவர்களாக ஆக்க வேண்டும் என்பதனையும் சுட்டிக்காட்டுகின்றான். वहाँ आइंदा पैदा होने वाली नस्ल की तरबियत நிக்காஹுவில் ஓதக்கூடிய வசனங்களில் இதுவும் ஒரு குறிப்பான வசனமாகும். ஏனென்றால் நல்ல சந்ததி, இறை விருப்பத்தினை பெறுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய சந்ததி தனது மறுமையை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே வேளையில் நல்ல சந்ததிகளின் அமல் மற்றும் அவர்களின் துவாக்கள், பெற்றோர்களுக்காக அவர்கள் செய்யக்கூடிய துவாக்கள் பெற்றோர்களின் தரஜாவை மறுமையில் உயர்த்துவதற்கு காரணமாக அமைகின்றது. वहाँ नेक औलाद के अमल और उनकी दुआएं ஆக அல்லாஹு தாலா கூறுகின்றான், திருமண நேரத்தில் இந்த விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். அதாவது உலகம் அதனுடைய अगले जहान அனைத்து பொலிவுகளும் சுகபோகங்களும் बन रही हूँ தற்காலிகமானதாகும். திருமணம், உலக தொடர்பு இவை அனைத்தும் தற்காலிக சுகங்களாகும். और इसकी तमाम உண்மையான சுகம் இறைவனது விருப்பத்தினை பெறுவதில்தான் உள்ளது. आर्जी चीज அது இவ்வுலகிலும் கிடைக்கிறது. मिलाप அதனுடைய கனிகளை ஒரு முஃமின் மறுமையிலும் சுவைக்கின்றார். खुदा ताला की रजा के हसूल में है। ஆக அல்லாஹ் ஒரு மூமினுக்கு மீண்டும் மீண்டும் பல்வேறு கோணங்களில் எச்சரிக்கை செய்யவும் அறிவுறுத்தவும் செய்கின்றான். இறைவனை ஒருபோதும் மறக்காதீர்கள், தக்வாவில் நிலைத்திருங்கள், இம்மையையும் மறுமையையும் சீர் செய்யக்கூடிய செயல்களை செய்யுங்கள். तकवा पर कायम रहो। ऐसे நீங்கள் இவ்வுலகிலும் இறை விருப்பத்தை பெறக்கூடிய மக்களாக வேண்டும், மறுமையிலும் அல்லாஹுவின் விருப்பத்தினை பெறக்கூடியவர்களாக வேண்டும். அல்லாஹ் உங்களது ஒவ்வொரு செயலையும் நன்கு அறியக்கூடியவனாவான் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள். அவனது பார்வையிலிருந்து மனிதனுடைய சின்ன சின்ன அமல்கள் கூட மறைவானதல்ல. ஒவ்வொரு அமலுக்கும் கணக்குகள் உள்ளன. से इंसान ஆகையால் மனிதன் से छोटा अमल भी पोशीदा नहीं தனது பாதத்தை கவனத்துடன் வைக்க வேண்டிய அவசியம் உள்ளது. जा रहा है। इसलिए इंसान को बहुत நம்பிக்கை கொள்வதும் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என வாதம் புரிவது மட்டும் போதாது. ईमान लाना மாறாக தக்வாவின் வழிகளை தேடுவதும் அதன்படி அமல் செய்வதும் அவசியமாகும். और उन पर अमल जरूरी है। ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு கூட்டத்தில் கூறுகின்றார்கள், இஸ்லாத்தில் உண்மையான வாழ்வு ஒரு மரணத்தை விரும்புகின்றது. इस्लाम में அது கசப்பானதாகும். ஆனால் யார் அதனை ஏற்றுக்கொள்வாரோ जो तल्ख है இறுதியில் அவர்தான் உயிர் பெறுவார். ஹதீஸில் வருகிறது, மனிதன் உலக விருப்பங்களையும் சுகங்களையும் சொர்க்கம் என கருதுகின்றான், ஆனால் அது நரகமாகும். हालांकि वो दो நற்பேறு பெற்ற மனிதன் இறை வழியில் கஷ்டங்களை மேற்கொள்கிறார், அதுதான் சொர்க்கமாகின்றது. जन्नत होती உலகம் அழியக்கூடியதாகும். कोई शक नहीं कि அனைவரும் மரணிப்பதற்காகவே பிறந்துள்ளோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. जाता है இறுதியில் ஒரு நேரம் வருகிறது, அப்போது அனைத்து நண்பர்களும் அன்பர்களும் சொந்த பந்தங்களும் பிரிந்து போய் விடுகிறார்கள். அப்போது மகிழ்ச்சிக்குரியதாக கருதப்பட்ட தகாத இன்பங்கள் அனைத்தும் கசப்பானதாக தோன்றுகிறது. உண்மையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் தக்வா இல்லாமல் கிடைக்காது. कायम होना தக்வாவின்படி நிலைநிற்பது ஒரு வகையில் விஷத்தை அருந்துவதாகும். அதாவது வெளிப்படையில் மிகவும் கடினமானதாகும். खुदा ताला सारी राह முத்தகிகளுக்கு அல்லாஹ் நிம்மதிக்கான எல்லாவிதமான ஏற்பாட்டையும் செய்து விடுகின்றான். மனிதன் தக்வாவை மேற்கொள்ளும் போது நிம்மதிக்கான எல்லாவிதமான ஏற்பாட்டையும் அல்லாஹ் செய்கின்றான். अल्लाह मखरजम व यरजुक மை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜம் வ யர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப். तकवा के लिए ஆக மகிழ்ச்சிக்கான வழி தக்வாவாகும். मानते फिरें। ஆனால் நாம் தக்வாவினை அடைவதற்கு நிபந்தனைகளை ஏற்படுத்திக் கொண்டே செல்லக்கூடாது. खुदा ताला தக்வாவை மேற்கொள்வதன் மூலம் கேட்பது கிடைக்கும். இறைவன் கருணையாளனும் இரக்கமுள்ளவனும் ஆவான். अल्लाह ताला தக்வாவை மேற்கொள்ளுங்கள், நீங்கள் விரும்புவதனை அவன் தருவான். लेकियां करो तकवा इख्तियार करो
அல்லாஹு தாலா இதனை தந்தால் நாங்கள் நன்மைகள் செய்வோம் என நிபந்தனைகள் வைக்கக்கூடாது. மாறாக நன்மைகளை செய்யுங்கள், தக்வாவை மேற்கொள்ளுங்கள், இறை நெருக்கத்தை மேற்கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் கேட்பதனை அவன் கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். ஆக தக்குவாவின்படி செல்வதன் மூலம் மனிதன் அல்லாஹுவின் அனைத்து விதமான அருள்களையும் பெறக்கூடியவனாக ஆக முடியும், மாறாக ஆகிவிடுகின்றான். ஆனால் நாம் நம்மை எப்பொழுதும் ஆய்வு செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் உள்ளது. இக்காலத்தில் நாம் ஹசரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கையில் பைய செய்து உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் அளிப்போம் என உறுதிமொழி எடுத்துள்ளோம். தக்வாவின்படி செல்வதற்கு உறுதிமொழி எடுத்துள்ளோம். ஆகையால் நாம் நமது சொல்லையும் செயலையும் ஒன்றாக்க வேண்டும். ஹசரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், தக்வாவின் படித்தரங்கள் மிகவும் கடினமானவையாகும். இறைவனது விருப்பத்தின்படி செல்லக்கூடியவரால் தான் அதனை கடக்க முடியும். அவன் விரும்புவதனை செய்ய வேண்டும், தனது விருப்பத்தின்படி செயல்படக்கூடாது. செயற்கையான காட்டுதல் மூலமாக யாராவது தக்குவாவை பெற விரும்பினால் அது ஒருபோதும் முடியாது. தக்குவா காட்டுதல் மூலமாக பெறக்கூடியது கிடையாது, இது ஒருபோதும் நடக்காது. இதற்கு இறைவனது அருள் அவசியமாகும். ஒருபுறம் துவா செய்வதன் மூலமாகவும் மறுபுறம் முயற்சி செய்வதன் மூலமாகவும் தான் அதனை பெற முடியும். இறைவன் துவா மற்றும் முயற்சி ஆகிய இரண்டையும் வலியுறுத்தியுள்ளான். ஹசரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் தூய்மையாக்காதவரை யாரும் தூய்மையாக முடியாது. இறைவனது வாசலில் மன்றாடலுடனும் தன்னடக்கத்துடனும் ஒருவரது ஆன்மா விழும்போது இறைவன் அவனது துவாவை ஏற்றுக்கொள்கின்றான். பிறகு அவன் முத்தக்கி ஆகிவிடுகின்றான். அப்போது அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கத்தை புரியக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். தன்னடக்கத்தையும் மன்றாடலையும் மேற்கொள்ளுங்கள், இதற்கும் இறைவனது அருள் அவசியமாகும். இறைவனது அருள் இருந்தால் இவை கிடைக்கும். இவை கிடைக்கும் போது தக்வா கிடைக்கும். தக்வா கிடைக்கும் போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம், அதாவது இஸ்லாத்தின் உண்மையை மனிதனால் புரிய முடியும். இவை இல்லாமல் தீன் தீன் என்று என்னதான் சத்தமிட்டு கூவினாலும் இபாதத் போன்றவற்றை செய்தாலும் அது சடங்கு போன்றதும் ஒரு கற்பனையும் ஆகும். அவர் மூதாதையரிடமிருந்து கேட்டு பின்பற்றி வருகின்றார் என்பதாகும். பாட்டனாரும் தகப்பனாரும் இவ்வாறு செய்கின்றனர். முஸ்லிம் வீட்டில் பிறந்துள்ளேன், முஸ்லிம் ஆவேன். அஹ்மதி வீட்டில் பிறந்துள்ளேன், அஹ்மதி முஸ்லிம் ஆவேன் என்றும் அதனை பின்பற்றி அவர் செயல்படுகின்றார் என்பதும் ஆகும். இவ்வாறு ஒருபோதும் தக்வாவை பெற முடியாது. உண்மையான விஷயம் தக்வாவாகும். முயற்சி மற்றும் செயல் மூலம், தன்னடக்கம் மற்றும் பணிவை மேற்கொள்வதன் மூலம், துவா செய்வதன் மூலமாகவும் தான் தக்வா கிடைக்கிறது. ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மூதாதையர்களை பின்பற்றி தான் கேட்ட மற்றும் கேட்காதனை எல்லாம் செயல்படுத்துவதில் எந்தவித உண்மையும் ஆன்மீகமும் இருப்பதில்லை. வெறும் தக்லீத் செய்வதனால் மட்டும் ஆன்மீகம் வளராது. மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், தக்வாவை மேற்கொள்ளுங்கள், ஏனென்றால் தக்வாவிற்கு பிறகுதான் இறைவனது அருள்கள் இறங்குகின்றன. முத்தக்கி உலக கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றப்படுகிறார். இறை அருளால் ஜமாத் என்ற ரீதியில் இறைவனது எண்ணற்ற அருள்களை நாம் ஜமாத்தின் மீது பார்க்கின்றோம். ஜமாத்தின் முன்னேற்றத்தினையும் நாம் பார்க்கின்றோம். ஜமாத்துடன் அல்லாஹுவின் சிறப்பான நடைமுறையையும் நாம் பார்க்கின்றோம். மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலும் அல்லாஹு தாலா ஜமாத்தினை எதிரியின் பிடியிலிருந்து காப்பாற்றி வந்துள்ளான். ஜமாத்தில் ஒரு நல்ல எண்ணிக்கை நிச்சயமாக தக்வாவின்படி செல்லக்கூடிய அல்லாஹு தாலாவின் விருப்பத்தினை பெறக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடன் பையத் உடன்படிக்கை செய்த பின் நம்மில் ஒவ்வொருவரும் தக்வாவின் தரத்தை அடைய வேண்டும். அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும்.
ஒரு உண்மையான முஸ்லிமிற்கு கிடைக்க வேண்டிய அந்த இறைநெருக்கம் நமக்கும் கிடைக்க வேண்டும். மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்க வேண்டும். அது என்னவென்றால் நாம் இறைவனை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வே மறந்துவிட்டீர்கள் என்றால் பிறகு அல்லாஹுக்கு அதில் எந்த இழப்பும் இல்லை. இந்த கவனமின்மை உங்களையே இழப்பிற்குரியவராக ஆக்கிவிடும். இறைவனை மறக்கக்கூடியவர்கள் ஈமானில் பலகீனமானவர்கள் ஆவார்கள். முழுமையான ஈமான் அவர்களிடம் இருப்பதில்லை. நாம் ஒரு நாள் அல்லாஹுக்கு முன்பு ஆஜராக வேண்டும் என்பதனை அவர்கள் மறந்துவிட்டார்கள். இதன் காரணமாக அவர்கள் அவர்களது ஒழுக்க ஆன்மீக நிலைகள் சீர்கெட்டு போகக்கூடிய அமல்களை செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர். உலகத்தை விட மார்க்கம் மேலானதாக ஆவதற்கு பகரமாக மார்க்கத்தை விட உலகம் மேலானதாக ஆகிவிடுகின்றது. இப்படிப்பட்ட உலகவாதிகள் மறுமையில் இறைவனுடைய நடைமுறையை எவ்வாறு காண்பார்கள் என்பதனை இறைவன்தான் நன்கறிவான். ஆனால் உலகில் மூழ்கி கிடந்த நிலை அவர்களது மன நிம்மதியை சீர்குலைத்து விடுகிறது. பலரையும் நாம் பார்க்கின்றோம். சின்னதொரு பொருளாதார இழப்பினால், உலக வீழ்ச்சியினால் எந்த அளவு நிலைகுலைந்து விடுகின்றனர் என்றால் அதன் பிறகு எதற்கும் தகுதியற்றவர்களாக ஆகிவிடுகின்றனர். அல்லாஹ் கூறுகின்றான், ஈமான் கொண்டுள்ளதாக வாதம் புரிகின்றீர்கள், ஆனால் தக்குவாவின்படி செயல்படுவதற்கு முயற்சி செய்யவில்லை என்றால், ஈமானுடைய வாதத்துடன் இவ்வாறான முயற்சி இல்லை என்றால், அல்லாஹுக்குரிய உரிமைகள் மற்றும் அவனது படைப்பினங்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவதன் பக்கம் கவனம் இல்லை என்றால், இந்த விஷயம் அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கை இல்லை என்பதனை தெளிவுபடுத்துகின்றது. ஈமானில் பலகீனம் இருந்து சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் இல்லை என்றால் பிறகு உலகில் நிம்மதியற்ற வாழ்வுதான் இருக்கும். இது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட மனிதர் பாசிக், அதாவது கட்டுப்படாதவரை சேர்ந்தவராவார். பாசிக் என்பதற்கு இங்கு ஷரியத் கட்டளைகளின்படி நடப்பதாக உடன்படிக்கை செய்த பின்னர் சில அல்லது முழு ஷரியத் கட்டளைக்கும் எதிராக செயல்படுவது என்பது பொருளாகும். மேலும் திருக்குரானில் வேறு இடங்களில் நாம் பார்த்தோம் என்றால், அந்த வசனங்களின் அடிப்படையில் பாசிக் என்ற சொல்லுக்கு இறை அருளுக்கு கண்ணியமளிக்காமல் இருத்தல், கட்டுப்படுதல் என்ற வட்டத்தில் இருந்து வெளியேறுவது என்ற பொருளும் உள்ளது. அதாவது அப்படிப்பட்டவர் அல்லாஹுவின் அருள்களுக்கு கண்ணியம் அளிக்காமல் கட்டுப்படுதல் என்ற வட்டத்தில் இருந்து வெளியேறியவராக கருதப்படுவார். இவ்வாறே கட்டுப்படாதவரை சேர்ந்தவராகவும் தீய நடத்தை உடையவராகவும் கருதப்படுவார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் பைய செய்த பின்னர் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவோம் என உடன்படிக்கை எடுத்துள்ளோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய கட்டளையை மறக்க மாட்டோம். இரண்டாவது, ஓர் அஹ்மதி மீது அல்லாஹுவின் கருணை என்னவென்றால், அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பணியை தொடர்வதற்குரிய அருளிலிருந்து பங்களித்துள்ளான். இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக அல்லாஹு தாலா ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வடிவில் அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹுவின் அருளில் மிகப்பெரிய அருள் நுபுவத்தாகும். இது தொடர்பாக முஸ்லிம்களிடம் இரண்டு விதமான செயல்பாடுகளை நாம் பார்க்கின்றோம். நுபுவத்திற்காக துவாவும் செய்கின்றனர், மறுக்கவும் செய்கின்றனர். நம்மீது அல்லாஹுவின் மாபெரும் கருணையாகும். நாம் நற்பேறு பெற்றவர்களாவோம். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடிமையில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலம் கிடைக்கக்கூடிய அருளினை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பளித்துள்ளான். நாம் இந்த அருளில் பங்குதாரர்கள் ஆகிவிட்டோம். மேலும் நாம் அருளிலிருந்து பங்கு பெறக்கூடியவர்களாக, அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எப்போது ஆகும் என்றால், நாம் உண்மையாகவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூற்றுகள் மற்றும் எதிர்பார்ப்பின்படி முழுமையாக செயல்படும் போதுதான், அதற்கான முயற்சி செய்யக்கூடியவர்களாக ஆகும்போதுதான் ஆவோம்.
இல்லையென்றால் நாம் இறைவனை மறக்கக்கூடியவர்களாக, தனது கவனமின்மையினால் மூழ்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். இறுதியாக நாம் இறை கோபத்தினை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். और अपनी गफलतों में நாம் இதனை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். खुदा ताला की नाराजगी मोल लेने அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமையில் தௌஹீதை நிலைநிறுத்துவதற்காக, அல்லாஹ்வின் இருப்பை நிரூபிப்பதற்காகவும் வந்தார்கள். ईद के क़याम உண்மையான தக்வாவும் இறைவனுடைய ஏகத்துவத்தின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கும்போதுதான் நிலைபெறும். भी उसी वक्त कायम அவனது விருப்பமும் நோக்கமும் குறிக்கோளாக இருக்கும்போதுதான் கிடைக்கப்பெறும். पर कामिल यकीन हो। இறைவனது தௌஹீதில் தன்னை அர்ப்பணிக்கும் போதுதான் உண்மையான தக்வா மனிதனிடம் ஏற்படும். और जब ये हो जाए ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், बस मुस्लिम अलैहिस्सलातु நாவினால் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறிக்கொண்டு உள்ளத்தில் ஆயிரக்கணக்கான சிலைகளை கொண்டிருப்பதற்குரிய பெயர் தௌஹீதாகாது. अल्लाह कहें और दिल में हजारों எவர் தனது செயலுக்கு, சூழ்ச்சி, தந்திரம் மற்றும் திட்டங்களுக்கு இறைவன் போன்ற கண்ணியம் அளிப்பாரோ, அல்லது ஏதாவது ஒரு மனிதர் மீது இறைவன் மீது நம்பிக்கை வைப்பது போன்ற நம்பிக்கை வைப்பாரோ, அல்லது தனது நப்சிற்கு இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் போன்று கண்ணியம் அளிப்பாரோ, இந்த அனைத்து வகையிலும் அவர் இறைவனுடைய பார்வையில் சிலை வணங்கியாவார். சிலை என்பது தங்கம், வெள்ளி, பித்தளை மற்றும் கல் போன்றவற்றால் செய்யக்கூடியவை மட்டும் கிடையாது. அதன் மீது நம்பிக்கை கொள்வது மட்டும் கிடையாது. மாறாக இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் போன்று கண்ணியம் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும் இறைவனது பார்வையில் சிலையாகும். फरमाया ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், அதாவது இறைவன் நம்மிடம் விரும்பும் உண்மையான தௌஹீத், மேலும் எதனை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ரட்சிப்பு கிடைக்கப் பெறுமோ அது இறைவனை அவனது இருப்பில் எல்லாவிதமான இணையிலிருந்தும், அது சிலையாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, சூரியனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, அல்லது தனது நப்சாக, தனது திட்டமாக, தனது சூழ்ச்சியாக, தந்திரமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் விட உயர்வானதாக கருதுவதும், அவனை விட ஆற்றல் பெற்றவனாக வேறு எதனையும் கருதாததும் ஆகும். வேறு யாரையும் உணவளிப்பவனாக கருதாமல் இருப்பதும், வேறு யாரையும் நன்மை தரக்கூடியவராகவும் தீங்கிழைக்கக்கூடியவராகவும் கருதாமல் இருப்பதும், மேலும் அல்லாஹ் எல்லாவற்றையும் விட மேலாவன் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உலகில் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணியமும் இழிவும் இறைவனுடைய கையில்தான் உள்ளது. ஒருவர் மற்றவரை கண்ணியப்படுத்தவும் முடியாது, இழிவுபடுத்தவும் முடியாது. ஆக இதுதான் உண்மையான தௌஹீதாகும். அல்லாஹு தாலா கண்ணியம் அளிக்கக்கூடியவனும் இழிவை தரக்கூடியவனும் ஆவான் என நம்பிக்கை கொள்வது உண்மையான தௌஹீதாகும். उसके गलत काम हो तो उसको जलील रुसवा भी करता அல்லாஹு தாலா தான் மனிதனை கண்ணியத்திற்குரியவனாக ஆக்குகின்றான், மேலும் அவனது தவறான செயல்களினால் அவனை இழிவிற்குரியவனாகவும் ஆக்குகின்றான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவனை தவிர வேறு யாரையும் உதவியாளராக கருதாமல் இருப்பது, இரண்டாவது தனது அன்பை அவனுடன் சிறப்பானதாக ஆக்குவது, தனது இபாதத்துகளை அவனுக்காக சிறப்பானதாக ஆக்குவது, தனது மன்றாடலை அவனுடன் சிறப்பானதாக ஆக்குவது. சில மக்கள் மனிதர்களுக்கு முன்பு குனிகின்றார்கள். அவ்வாறு கூடாது. எல்லா விதமான பணிவும் மன்றாடலும் இறைவனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். தனது நம்பிக்கைகளை, எதிர்பார்ப்புகளை அவனிடம் மட்டுமே வைப்பது, தனது பயத்தை அவனுக்காக மட்டும் சிறப்பானதாக ஆக்குவது தௌஹீதாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த ஒரு தௌஹீதும் கீழ்கண்ட 3 விதமான சிறப்புகள் இல்லாமல் முழுமையடையாது. 1. இருப்பின் அடிப்படையில் தௌஹீத், அதாவது அவனது இருப்பிற்கு எதிரில் அனைத்தையும் ஒன்றுமற்றதாக கருதுவது.
அதாவது அவற்றிற்கு எந்தவிதமான உண்மையும் இல்லை என கருதுவது, எல்லா விதமான படைப்பும் எல்லா பொருட்களும் அழியக்கூடியதாகும், உண்மையில் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை என கருதுவதாகும். இரண்டாவது, பண்புகளின் அடிப்படையில் தௌஹீது, அதாவது ருபூபியத் மற்றும் உலூஹியத், பரிபாலிப்பது மற்றும் வணங்குவதில் அவனுக்கு எதிரில் யாரையும் இணையாக்காமல் இருப்பது. பரிபாலிப்பவனும் அல்லாஹுவே ஆவான், வணக்கத்திற்குரியவனும் அவன் மட்டுமே ஆவான். வெளிப்படையில் ரப்பாகவும் பயன்தரக்கூடியவர்களாகவும் தென்படக்கூடியவர்கள், அதாவது மக்களிடமிருந்து உலக பலன்கள் நன்மைகள் கிடைக்கிறது. அது மனிதன் பயன்பெறுவதற்கு அல்லாஹு தாலா ஏற்படுத்திய வழிகள் ஆகும். அவரிடமிருந்து பலன் கிடைக்கும், அவர்கள் வாழ்வுக்கு காரணமாகவும் அமைவார்கள். இதனை பற்றி இது அல்லாஹுவின் ஓர் அமைப்பாகும். அல்லாஹு தாலா ஒருவரை வழியாக ஏற்படுத்தி உள்ளானே தவிர ஒருவர் தானாக அதனை வழங்குவதற்கு தகுதியுடையவராக ஆக மாட்டார். உண்மையான எஜமானன் அல்லாஹுவே ஆவான், இவர்கள் வழிகள் ஆவார்கள் என கருதுவதாகும். மூன்றாவது, தனது அன்பு, சத்தியம் மற்றும் விசுவாசம் தொடர்பான தௌஹீதாகும். அதாவது அன்பு செலுத்துவதிலும் வணக்கத்திலும் மற்றவர்களை இறைவனுக்கு நிகராக கருதாமல் இருப்பது, மேலும் அதில் தன்னை அர்ப்பணிப்பது போன்றவையாகும். யாரையும் இணையாக்காமல் மட்டும் இருக்கக்கூடாது, மாறாக அதில் மூழ்கிவிட வேண்டும். இறை இருப்பில் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதாகும். ஆக இந்த விஷயங்கள் ஒரு மனிதரிடத்தில் இருந்தால் அவர் இறைவனை நினைவு கூறுவதற்குரிய உரிமையை செலுத்தக்கூடியவராக அழைக்கப்படுவார், தக்குவாவின்படி செல்லக்கூடியவராக அழைக்கப்படுவார். தக்குவாவின் உச்சத்தினை பற்றி ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், தக்குவாவின் உச்சம் இதுவாகும், அதாவது மனிதனுக்கு தனது இருப்பே இருக்கக்கூடாது. இதுதான் உண்மையான தௌஹீதாகும் எனவும் கூறுகின்றார்கள். மனிதன் இந்த உச்சத்தை பெற்றுவிட்டால், தனது இருப்பை இறைவனது இருப்பில் மாய்த்து விட்டால், இதுதான் தக்வாவின் உச்சமாகும். உண்மையில் இதுதான் தௌஹீதும் ஆகும். ஒருவர் இந்த தரத்தை அடையும் போது உண்மையான தௌஹீதை ஏற்றுக்கொண்டவராக கருதப்படுவார். ஆக இறைவனுடைய இருப்பை எல்லாவற்றை விட மேலானதாக கருதுவது தக்குவா ஆகும். இதுதான் தௌஹீதில் நிலைநிற்றலும் ஆகும். அல்லாஹ் நமக்கு இந்த தரத்தை அடைவதற்கான வாய்ப்பினை வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. मैं सफ़र पे भी जा रहा हूँ, दुआ करें अल्लाह ताला इसको हर लिहाज से बरकत फरमाए. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.